ஹலோ கைஸ், வெல்கம் டு வின் மனுவா. இப்போ நம்ம வந்து பார்ட் 26 தான் பார்க்க போகிறோம். இதோட வந்து இந்த சீசன் 1 கம்ப்ளீட் ஆகுது. சீசன் 2 இருக்குது, பட் சீசன் 1 முடிச்சுட்டு நம்ம வேறு நியூ மனுவா பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த மனுவா ஒரு சர்க்கிளில் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த சீசன் 2 இது வரைக்கும் விட்டுருக்கிற மனுவாலையெல்லாம் வந்து சீசன் 2 போட்டு கன்டினியூ பண்ணலாம் கைஸ். ஓகே, நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த எல்டரோட குயின் கிளானோட டிஸ்பிள்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அங்கெல்லாம் வந்து செத்துட்டு இருப்பாங்க கைஸ். செத்துட்டு இது பார்த்து இந்த எல்டர் வந்து டென்ஷன் ஆகிட்டு காயிண்ட் ஆகிட்டு ஹீரோவை வந்து நான் உன்னை இப்போவே போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூஐ வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோவை வந்து இருந்துட்டு அந்த ஃபஸ்ட்டில் வந்து நீ என்னை போட்டு தள்ளிட்ட, இதுக்கான காஸ்ட்டை வந்து நான் ஏற்கனவே பே பண்ணிட்டேன், இப்போ நீ தான் வந்து எனக்கான காசை வந்து நான் உங்கள்கிட்ட வசூல் பண்ணணும், அதனால் நான் வந்து உங்களை எல்லாத்தையும் இப்போ போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார். அப்புறம் 2 பேரும் மாறி மாறி கிளாஷ் பண்ணிக்குவாங்க. கிளாஷ் பண்ணிக்கிறது மட்டுமே வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அந்த எல்டர் இருப்பான், அவன் இருந்துட்டு உனக்கு வந்து அந்த கண்ணை தவிர்த்து வேறு எல்லாமே உனக்கு மாறிடுச்சு, உன்னோட பவர் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதாவது ஹீரோவோட கண்ணை தவிர்த்து அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி அவன் எல்டர் சொல்லிகிட்டு இருப்பான் ஹீரோவை பார்த்துட்டு. ஹீரோ இருந்துட்டு உன்னோட கண்ணு மட்டும்தான் மாறிக்குது, ஆனால் உன்னோட பவர் எல்லாமே இன்னும் ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார் அந்த எல்டரை பார்த்து. இப்படி 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி பேசி சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த எல்டர் இருப்பான்ல, அவன் வந்துட்டு ஒரு ஃபுல் பவரில் வந்து அவனோட கியூஐ வந்து அவனோட ஸ்வாடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபுல் ஃபோர்ஸில் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அட்டாக் கொடுப்பாங்க கைஸ். அது வந்து ஹீரோ மேலேயும் வந்து லேண்ட் ஆயிரும். ஹீரோ வந்து அதை வந்து தடுத்துருவார். அந்த எல்டர் இருந்துட்டு நினைப்பான், நான் எப்படியும் உயிரோடு இருக்கான், என்ன நான் அட்டாக் பண்ண ஃபோர்ஸில் வந்து அவனோட உடம்பு வந்து கிழிஞ்சு 2ஆக போயிருக்கணுமே, எப்படி உயிரோடு இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து அதை தடுத்துட்டு இருப்பார். தடுத்துட்டு வந்து அவரோட அசாசின் கிளானில் கற்றுக்கிட்ட டெக்னிக்கெல்லாம் வந்து சுப்பீரியர் லெவலுக்கு வந்து அவர் மாஸ்டர் பண்ணியிருப்பார். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அவரோட எல்டரோட ஸ்வாட் இருக்குல்ல, அதை வந்து பீஸாக போயிடும் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது. அந்த ஸ்வாடில் அவன் வந்துட்டு நினைப்பான், இது வந்து ஆன்செஸ்டர் வாழையடி வாழையாக கொடுத்த ஸ்வாடு வந்து இந்த மாதிரி ஷேட்டர் ஆயிடுச்சு, இது எப்படி பாசிபிள், நீ யார், உனக்கு எப்படி இவ்வளோ பவர் கிடச்சிது, இந்த 7 வருஷம் உன்னை ரொம்ப மாற்றிருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த விஷப்பாம்புகள் கோயிலே உன்னை தூக்கித்தான் போட்டான், ஆனால் இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக வருவான்னு நினைக்கவே அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருப்பாங்க கைஸ். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அந்த எல்டர் அட்டாக் பண்ண வரதுக்குள்ளே பின்னாடி இருந்து அந்த எல்டர் இருப்பான், அந்த இவர் இருப்பாள் கிளவி, அவன் வந்து அந்த எல்டரோட நெஞ்சிலேயே வந்து கத்தி விட்டு இறக்கிடுவா. இறக்குனதுக்கப்புறம் நீ வந்து நல்ல வேலை பண்ண அசாசின், நான் வந்து இவனோட கதையை முடிச்சிருவேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உன்னோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் எல்டரோட உடம்புல வந்து இவன் வந்து அந்த ஈட்டி மாதிரி வச்சுருப்பாள் ஒரு குச்சி, அதை வந்து வச்சு ஏற்றிடுவான். ஏற்றினதுக்கப்புறம் அந்த எல்டர் வந்து கீழே வந்து அன்கான்ஷியஸாக விழுந்துருவான். விழுந்ததுக்கப்புறம் அவள் வந்து மறுபடியும் ஒரு அட்டாக் பண்ணுவாள். அட்டாக் பண்ணோன்னே வந்து அவன் பேச்சு மூச்சே இல்லாமல் கிடப்பான். அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த எல்டர் இருப்பான்ல, அதாவது இந்த அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ், இந்த அட்டாக் பண்ண முன்னாடி நீ எதுக்கு இப்படி பண்ண, இதனால் வந்து உன்னோட கிளான் டிஸ்பிளே வந்து உன்னை கேவலமாக நினைப்பாங்க, இந்த மாதிரி முதுகில் குத்துன அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளவி இருந்துட்டு இதை பற்றி யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்கிறதா இருந்தால் அவங்க வந்து இறந்து போய் அவங்க வந்து இந்த ஆன்ம லோகத்தில் தான் வந்து இதை சொல்ல முடியும், ஏன்னா இதை பார்த்து எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கலை வந்து ஹீரோவை திரும்பி இப்போ உன்னோட கதையை நான் முடிக்க போகிறேன், நான் உருவாக்கின மிருகத்தை வந்து என் கையால் நானே வந்து கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருப்பா கைசாவை. இப்போ அந்த எல்டர் கதை முடிச்சுதான் இப்போ அந்த ஹீரோவும் அந்த கிளவி வந்து இப்போது வந்து கிளாஷ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 2 பேத்துக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆயிரும். அதில் வந்து 2 பேருமே வந்து கியூவை ரிலீஸ் பண்ணிவிட்டு மாறி மாறி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சண்டை போட்டுருக்கும்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டே சண்டை போடுவார், பாரு நீ உருவாக்கின மிருகம் எப்படி உயிரை எடுக்க போகுதுன்னு பாரு, எவ்வளோ பவர்ஃபுல்லான மிருகத்தை வந்து நீ கிரியேட் பண்ணிக்கிறீன்னு பாரு, உன் உயிரை எடுக்காமல் இந்த மிருகம் வந்து அடங்காது அப்படின்னு ஹீரோ வந்து அவரை பற்றியே சொல்லிட்டு இருப்பார் அந்த கிளவி கிட்ட. அப்போ வந்து ஹீரோ வந்து அந்த பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து அவரோட ஃபிஸ்ட்டில் வந்து கியூஐ வந்து கேதர் பண்ணி அந்த ஃபிஸ்ட்டில் வந்து அடிக்கும்போது இந்த கிளை வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு பிளாக் பண்ணுவாள். அந்த கிளாஸ் ஆனில் வந்த ஃப்ரீக்வன்சியே வந்து சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணுங்க. அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். டிசிப்ளின்ட்டு மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த கிளவி இருந்துட்டு இவ்வளோ தான் உன்னால் பண்ண முடியுமா, நான் உன்னை பற்றி என்னமோ நினச்சேன், இதை வச்சு உன்னால் வந்து என்னை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. அவளோட கியூஐ எல்லாம் கேதர் பண்ணி அந்த ஸ்டிக் மூலமாக வந்து ஒரு அட்டாக் லான்ச் பண்ணுவோம், ஒரு மாதிரி லேசர் போய் அட்டாக் பண்ணுற மாதிரி. ஆனால் ஹீரோ வந்து அந்த டயக்ராம் எல்லாத்தையும் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி பண்ணி அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குவார். ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு இந்த இவளே நினைப்பா, இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான், இவன் அந்த எல்டர் இருப்பான்ல குயின்டான் எல்டர், அந்தளவுக்கு இவனும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கிளை வந்து ஹீரோவை பற்றி நினச்சிட்டு பா கைஸ்.
அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவரோட ஃபுல் கியூவை வந்து ஒரே இடத்துல கேதர் பண்ணி அவர் வந்து லைட் ஸ்பீடுக்கு மூவ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக் வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பார். இப்போ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு. லைட் ஸ்பீடுக்கு மூவ் வருவார். அது வந்து யாருனாலுமே வந்து அங்கே இருக்கிற யாருனாலுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதே ஸ்பீடில் வந்து மூவ் ஆகி அவரோட ஃபிஸ்ட்டில் வந்து அதே கியூவை வந்து கேதர் பண்ணி அந்த மாதிரி ஒரு பிளாக் லைட்னிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் வந்து அந்த கிளவி மேலே வந்து லான்ச் பண்ணிடுவார். அது யார் தான் தடுத்தாலும் வந்து எல்லாருக்கும் யாருனாலையுமே வந்து அந்த ஸ்பீடை வந்து பார்க்கவே முடியாது. அந்த கிழவிக்கு மேலே அந்த அட்டாக் வந்து லான்ச் ஆகிடும். அந்த கிழவி வாயிலேருந்தெல்லாம் ரத்தம் வந்துருங்க. வந்துட்டு இவளே நினைப்பா, நான் என்னமோ பார்த்தேன், என்ன பார்த்தேன்னு எனக்கே தெரியல, இந்த பவர் வந்து என்னால் சென்ஸே பண்ண முடியல, இது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, மனுஷங்களோட நார்மல் கண்ணால் வந்து இது வந்து பார்க்கவே முடியல, ரொம்ப ஸ்பீடாக அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போதே வந்து அந்த கிழவி கீழே படுத்துட்டு தள்ளாடிட்டு இருப்பா கைஸ். தள்ளாடிட்டே வந்து நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு மிருகத்தை வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கவே கூடாது, இப்போ அது வந்து எங்கள் எல்லாத்தோட உயிரி இப்போ எடுக்க போகுது, நான் இப்படி தான் சாக போகிறேன்னா அப்படின்னு சொல்லி அவள் நினச்சிட்ருப்பா. இப்போ ஹீரோ வந்து ஆப்போசிட்லேருந்து அவளை கொல்ல வரும்போது அந்த ஜூனியர் டெஸ்ப்லேயும் அந்த மெஷினரி கேப்டனையும் வந்து இந்த ஹீரோ வந்து போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு உன்னோட சுயநலத்துக்காக மறுபடியும் வந்து உன்னோட டிசப்பிளும் இந்த மாதிரி மெஷினரி கேப்டனையும் போட்டு தள்ளுறதுக்கு தானே பிளான் பண்ணுறான், இந்த மாதிரி தானே எங்களை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்பீடாக வருவார். வர ஸ்பீடில் வந்து அந்த மெஷினரி வந்து வர ஸ்பீடில் வந்து ஓவர்டேக் எடுத்துகிட்டு வந்துடுவார். அந்த மெஷினரி வந்து இருந்துட்டு பின்னாடி அந்த ஈட்டி வச்சு ஹீரோவோட முதுகுலேயே குத்த வரும்போது ஹீரோ வந்து அந்த த்ரெட்ஸ் மூலமாக அந்த ஃப்ளையிங் டைகரை வச்சு லான்ச் பண்ணுவார் அட்டாக்கு. அவன் ஃபஸ்ட்டு இதில் வந்து அவன் கழுத்து தப்பிச்சிருங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருவான். ஆனால் மறுபடியும் பின்னாடி வந்து அந்த ஃப்ளையிங் டைகர் வந்து அவன் உடம்புக்குள்ளே வந்து குத்தி கிழிச்சிட்டு வந்துடும். அவன் வந்து அதோட வந்து அவன் வந்து மயங்கி விழுந்துடுவான் கைஸ். மயங்கி விழுந்துருவான்னா அவனோட பவரே இருக்காது எந்திரிச்சு நிற்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிள் இருப்பாள்ல, ஜூனியர் டிஸ்பிள், அவளும் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஹீரோவை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருப்பா. அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான், நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு கியூஐ அட்டாக் பண்ணி ஹீரோ மேலே லான்ச் பண்ணும்போது ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு இது டாஜ் பண்ணிடுவார். ஆனால் செகண்ட் இது வந்து நான் அவனை நில்லுன்னு சொன்னான்னு சொல்லி அட்டாக் பண்ணும்போது ஹீரோ மேலே வந்து அந்த அட்டாக் வந்து விழுந்துரும் கைஸ். அதாவது அந்தளவுக்கு கொடுக்காது, சும்மா அவரோட கன்னத்தில் மட்டும் லைட்டாக ஒரு கீச்சல் போட்டு போயிடும். ஆனால் ஹீரோ வந்து அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் வந்து அந்த ஜூனியர் டிஸ்பிளே வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருப்பார். போகும்போது அந்த ஜூனியர் டிஸ்பிளே ஒரு லுக் விட்டே தான் போவார். அவளும் இருந்துட்டு நினைக்கிறான், இவன் என்னை தாண்டி போயிட்டான், ஆனால் இவன் என்னை அட்டாக்கே பண்ணல அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அவன் என்னை ரொம்ப கேவலமாக நினைக்கிறானா, அவனோட அட்டாக்கும் கூட என்னை வாங்குறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி என்னை ரொம்ப கேவலமாக நினைக்கிறானா அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிட்டு இருப்பா. நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து அந்த கிளவிக்கிட்ட வந்து ஹீரோ போயிடுவார். போனதுக்கப்புறம் வந்து இவர் இருந்துட்டு வேண்டாம் மாஸ்டரை கொன்றதா அப்படின்னு சொல்லும்போது இவர் இருந்துட்டு அடைச்ச அந்த கிளவி இருந்துட்டு நினைப்பா, என்னோடய கதை வந்து இப்போ இங்கே முடிய போதா, நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நீ எப்படிப்பட்ட ஆளாக வேணாலும் இருந்துட்டு போ, நான் நார்மலாக என்னோடய வாழ்க்கை வந்து பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தேன், நான் ஜாலியாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் பிச்சை எடுத்துகிட்டு சுற்றினாலும், ஆனால் உங்களோட சுயலாபத்துக்காக வந்து எங்களை இப்படி கடத்தி வச்சு எங்களை இந்த மாதிரி அசாசினாக இந்த மாதிரி ஒரு கொலைகாரனாக மாற்றினது நீங்கள் தான், இதுக்கான நீங்கள் ஒன்று செயல் செய்கிறீங்களா அதுக்கான பலனையும் வந்து எதிர்பார்க்கணும், இப்போ நீங்கள் செஞ்ச செயலுக்கான பலன் தான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவளை வந்து போட்டு தள்ளிடுவார் கைஸ். இப்போ வந்து என் வாழ்க்கையிலேருந்து முழுசாக நீ வந்து இங்கேருந்து போயிரு, நீ எனக்கு தேவையில்லை, அதாவது அவளை வந்து அவள் நினப்பே வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி வந்து ஹீரோ வந்து போட்டு தள்ளிடுவார் கைஸ். போட்டு தள்ளணுன்னே எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகிரும். ஏன்னா இப்போ அந்த எல்டரும் கிடையாது, இந்த கிளவியும் கிடையாது, எல்லோரும் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க. ஹீரோ வந்து பின்னாடி அந்த டிசப்பிளை வந்து ஒரு லுக்கு தான் கை சுடுவாங்க. ஹீரோ வந்து அந்த டிசப்பிளை லுக் விடும்போது எல்லா டிசப்பிளும் வந்து கதறிட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க. எல்லாம் ஹீரோ பார்க்குற லுக்லேயே வந்து எல்லோரும் பயந்துக்குவாங்க கைஸ். இப்போ அதே டைமில் வந்து அந்த டிசப்பிள் இருப்பாள்ல, அவள் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இப்போ வந்து நம்ம உயிரை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பாள். அதே டைமில் வந்து ஒரு கியூஐ ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தன் வந்து பெயினில் கதற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். யாருன்னு பண்ணால் இந்த குயின் கிளான் எல்டர் இருப்பான்ல அவன் தான். அவன் வந்து அந்த கிளவி அட்டாக் பண்ணல வந்து அன்கான்ஷியஸாக இருப்பான்ல, அவன் வந்து இப்போது டீமன் டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பான்ல அந்த ஹீரோ அந்த விஷப்பாம்புகள் கோயிலில் தூக்கி போடும்போது. இப்போ அந்த டீமன் டெக்னிக் வந்து அந்த டீமனோட டெக்னிக் வந்து இப்போ அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது கைஸ். அவன் வந்து இருந்துட்டு அன்கான்ஷியஸாக தான் இருந்திருக்கிறான். அவனோட உடம்புல வந்து அவனை வந்து நான் கொல்லணும்னு மட்டுமே தான் தோணிட்டு இருக்குது. ஆனால் யாரை கொல்லணும் என்ன கொல்லணுன்னே தெரில. இப்போ ஹீரோ தான் அங்கே இருக்குல்ல பவர்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட போகிறான். ஹீரோ இருந்துட்டு இவன் வந்து ஸ்டேபிளாக இல்லை, இவனோட மைண்டு வந்து ரைட் இதில் இல்லை, ஆனால் இவனோட பவர் வந்து ஓவர் ஃபில்லிங்காக இருக்குது, இவனோட டெக்னிக் என்னோடய டெக்னிக் ஈக்குவல் தான், இவனோட பவர் வந்து என்னோடய பவரோட மேட்ச் ஆனாலும் கூட
இவனோட மைண்டு வந்து ரைட்டாக இல்லை, அதனால் வந்து இவனை ஈஸியாக கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ வந்துட்டு அந்த ஃப்ளையிங் டைகர் இருக்கும்ல, அதை வந்து இவன் உடம்புலேயே குத்தி கிழிக்கிற மாதிரி இறக்கிடுவார். இறக்கணுன்னே இவர் வந்துட்டு QAலாம் ரிலீஸ் பண்ணுவான். ரிலீஸ் பண்ணி வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது அவன் அட்டாக் பண்ண வரும்போது அந்த ஹீரோ உடம்பு, அந்த எல்டர் உடம்புல வந்து ஹீரோ அனுப்புனார்ல ஃப்ளையிங் டைகர், அது குத்தி அது எச்சா வரும்போது எச்சா கிழிச்சிருங்க. இப்போ ஒரு அம்பு வந்து நம்மளை குத்துதுன்னா அது பிடுங்கும்போது எப்படி எச்சா ரத்தம் வரும், அது மாதிரி அந்த மாதிரி ஓவர் பிளட் லாஸ் ஆகி அவன் அங்கேயே மயங்கி விழுந்துருவான். விழுந்தோடனே ஹீரோ வந்து அவனோட கதையை வந்து முடிக்கிற பக்கத்தடி வரும்போது அந்த குவின் கிளானோட இன்னொரு சப்போர்ட்டர், அவனும் எல்டர் தாங்க, அவன் வந்து இருந்துட்டு தடுப்பான். ஹீரோவை தடுத்துட்டு அந்த மாதிரி திரும்பி வந்து எல்டரை பார்த்து, ஏன் இந்த மாதிரி நீங்கள் டீமன் டெக்னிக் வந்து லேர்ன் பண்ணிங்க, இது வந்து ஃபர்பிடன் டெக்னிக் தானே, இதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து கேவலம், அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணுறதுனால ஒருத்தவங்களோட லைஃப் ஃபோர்ஸும் வந்து டக்குன்னு ட்ரெயின் ஆகிரும் அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே வந்து நான் வந்து குயின் கிளானுக்கோசரம் தான் பண்ணேன். இந்த மாதிரி குயின் கிளான் வந்து எம்மி கிளான் கூட வந்து வார் பண்ணும்போது கூட நம்ம வந்து அந்த வாரில் தோற்றக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து இந்த டெக்னிக் லேர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே செத்து போயிடுவாங்க. செத்து போனோடனே இப்போ எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா பவர்ஃபுல்லான அந்த டவுன்லேயே வந்து பவர்ஃபுல்லான கிளான்னா இந்த எமி கிளான் அப்புறம் இந்த குயின் கிளான் தான். ரெண்டு அந்த கிளான்லேயும் வந்து பவர்ஃபுல்லான ஃபிகர்ஸையே வந்து ஹீரோ போட்டு தள்ளிடுவான். இப்போ எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாது. டிசிபிளின்ட்டு இப்போ நம்ம ஏதாவது பண்ணியானோம், இல்லைன்னா எல்லாத்தையுமே வந்து கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிசிபிள் இருந்துட்டு போய் ஹீரோ கிட்ட வந்து, நீ இந்த மாதிரி யாரையும் கொல்ல வேணாம், நாங்கள் வந்து போயிடுறோம், எங்களோட மாஸ்டரோட பாடி மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து அவர் ரெஸ்பெக்டாக பேசுவாள். அப்புறம் அந்த குயின் கிளானோட இன்னொரு எல்டர் இருப்பான், அவன் இருந்துட்டு வந்து ஹீரோ கிட்ட வந்து, அவனும் எல்டர் தான் கைஸ், ஆனால் வந்து அந்த சீனியர் எல்டர் அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. அவனும் வந்து இருந்துட்டு, நீங்கள் வந்து எங்களையும் பர்மிட் பண்ணுங்கள், நாங்கள் இந்த மாதிரி எல்டரோட பாடி வந்து எடுத்துகிட்டு போய் அதை வந்து நல்லபடியாக அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, 2 பேருமே வந்து அவங்களோட பாடி வந்து அவங்க கிளானுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து ஹீரோ கிட்ட வந்து கேட்டுட்ருப்பாங்க. ஏன்னா ஹீரோட தான் வந்து சுச்சுவேஷன்லேயும் இருக்குது. ஹீரோ வந்து என்ன நினைக்கிற, இப்போ அங்கே அதுதான் நடக்கும். இப்போது ஹீரோ இருந்துட்டு, நான் ஏன் உங்களை விடணும், நான் உங்களை விட்டேன்னு வையேன், நான் எப்படி இப்போ வந்தேன்னா அதே மாதிரி நீங்களும் வந்து என்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, அதனால் உங்கள் எல்லாத்தையும் வந்து இங்கேயே முடிச்சு தள்ளிட்டேன்னா என்னோடய வேலையே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, அந்த ஜூனியர் டிஸ்பிளே இருப்பாள், அவர் இருந்துட்டு, இல்லை நீங்கள் வந்து எங்களை கொல்ல வேணாம், நான் வந்து வாக்கு கொடுக்குறேன், இந்த மாதிரி எமி கிளான் வந்து யாருமே வந்து உங்கள்கிட்ட வந்து வெஞ்சன்ஸும் ரிவெஞ்சும் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க, இது வந்து நான் கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொல்லும்போது, எல்டர் இருப்பான்ல, அந்த எல்டர் இன்னொரு எல்டர் அவனு இருந்துட்டு, நானும் வாக்கு கொடுக்குறேன் குயின் கிளான் மேலே, இந்த மாதிரி குயின் கிளானில் வந்து இருக்கிறவங்களும் வந்து உங்கள் மேலே வந்து வெஞ்சன்ஸையும் ரிவெஞ்சையும் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்டரும் வந்து ஹீரோ கிட்ட வந்து 2 பேருமே மாற்றி மாற்றி கெஞ்சிகிட்டு இருப்பாங்க. என்ன தான் சுற்றி இருக்கிற டிசபிளில் வந்து இருந்துட்டு அவங்களோட பவர்ஃபுல்லான ஃபிகர்ஸை போட்டு தள்ளுனது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் வந்து, இப்போ யாருனாலுமே வந்து அந்த ரிவெஞ்சை சீக் பண்ணவே முடியாது. ஏன்னா ஹீரோ வந்து அந்தளவுக்கு ஓவர் பவராக இருப்பார், யாருனாலுமே எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் ஹீரோ வந்துட்டு நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டு மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்தோன்னே அந்த வானம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எல்லாம் அந்த வானத்தை பார்த்துட்டே வந்து இவங்க யாரையுமே பார்க்காம வந்து, சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுவார். அவங்க வந்துட்டு, நீங்கள் வந்து இதுக்கு சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட மாஸ்டரோட பணத்தையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு. அதோட வந்து இந்த சீனங்கட்டைகிட்ட வந்து பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் போயிட்டுருக்குது, இந்த மாதிரி தான் 2 பவர்ஃபுல்லான கிளான்ஸ் வந்து இருந்தது, அதை வந்து அந்த தலையெழுத்தையே மாற்றினது வந்து ஒருத்தன் தான், அவன் தான் வந்து இப்போ அந்த டவுன்லேயே பவர்ஃபுல்லான இருக்கிற ஒரே பர்சன் அவன் தான். ஆனால் இந்த 2 கிளானுக்கும் கூட கொஞ்சம் கூட தைரியம் கிடையாது இந்த மாதிரி ரிவெஞ்சை சீக் பண்ணுறதுக்கு. இதெல்லாத்துக்கு காரணம் ஒருத்தன் தான், அவனோட பேர் பியோ அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சீனாங்க கட்டாயி அங்கே வந்து ஒரு மார்னிங் டைம் அங்கே வந்து ஒருத்தன் வந்து அந்த பட்டறையில் வேலை செய்வான்ல, அவன் வந்துட்டு பியோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் ஹீரோவை. ஹீரோ வந்து அந்த படகுல வந்து நிம்மதியாக படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட வெஞ்சன்ஸ் வந்து முடிஞ்சுது, அவரோட ரிவெஞ்ச் வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து படகுல வந்து நிம்மதியாக படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார். ஏன்னா இப்போ அவருக்கு எந்த மோட்டிவுமே கிடையாது, நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறது தான் அவரோட மோட்டிவே. இப்போது அவன் வந்துட்டு, வா பியோ நம்ம போய் ஏதாவது சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, அது அங்கே அதோடையே வந்து அங்கே சீன் கட்டாகுது. 2 பேர் இப்போ ஹீரோ வந்து நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு வந்து இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படி நார்மல் பீப்புள் லிவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து லிவ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு சீனில் வந்து இன்ஃபர்மேஷன் ஒருத்தனை வந்து கொடுத்துருப்பான்ல, இந்த மாதிரி குயின் கிளானோட டிஸ்பிளுக்கு வந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான்ல, அவனை வந்து ஹீரோ போட்டு தள்ளியிருப்பார்ல. இப்போ அந்த கிளானோட இன்ஃபர்மேஷனை கொடுத்தவன் வந்து அந்த ஹையரப்ஸ் இருப்பான்ல, அவனை வந்து காட்டுறாங்க. அவன் வந்துட்டு,
ஏன் இவன் வந்து டக்குன்னு செத்து போயிட்டான், என்ன ரீசன், இவன் வந்து யாரோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தான், ஆனால் அதுக்குள்ளே எப்படி செத்து போனான், இது என்னன்னு தெரில, நான் வந்து அந்த டவுனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பான் கைஸ். இப்போ சொல்லிகிட்டே வந்து அவன் ஹீரோ இருக்கிற டவுனுக்கு வந்துட்டுருப்பான். வந்துட்டு இது என்ன ரீசன் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து அந்த கிளான் ரிவெஞ்ச் முடிஞ்சுது, ஆனால் ஹீரோ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு சொல்லி ஒருத்தனை போட்டு தள்ளியிருப்பார்ல, அவன் வந்து இப்போ அங்கே டவுனுக்கு வந்துட்டுருப்பான். அந்த கிளானை சேர்ந்த ஹையர் அப்ஸ் வந்து வந்துட்டுருப்பான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதோட வந்து சீசன் 1 முடிஞ்சுது கைஸ். இனி அந்த டவுனில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறதோட வந்து இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நியூ மான்வாலை மீட் பண்ணலாம். நான் வந்து அந்த ஸ்வான் மாஸ்டர் எங்கர்சன் அதையே போடலான்ட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நியூ மான்வாலை வந்து நம்ம மீட் பண்ணலாம் கைஸ். இந்த மாதிரி புதுசாக போட்டுருக்கலாம் சீசன் 1 முடிஞ்சோன்னையுமே. நம்ம வந்து சீசன் 2 வந்து கண்டிப்பாக பண்ணால் ரொம்ப லாங்காக போயிடும் கைஸ். நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்புறம் ஒரு ரவுண்ட்ஸ் போனதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதோட சாப்டர் வந்து செகண்ட் சீசன் வந்து கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட்டு நியூ மான்வாலை வந்து மீட் பண்ணலாம். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.